கேரளா சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் சாரி செட் சுடிதார்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பழக்கம் ஆனாலும் எத்தனை வருஷம் பழக்கம் ஆனாலும் அது வந்து புதுமையாக நம்ம எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். கேரளா சைடு மட்டும் இல்லைங்க, கேரளா ஒட்டி இருக்க கன்னியாகுமரி சைடில் கூட இந்த மாதிரி செட் சாரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கரைப்பட்டிருந்தாலும் நான் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரியில் இருக்க அந்த ஜரிகைலாம் வந்து பழசாகி போனாலும் நான் சொல்கிற 2 டிப்பை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே தங்கம் போல் ஜொலிக்கும். அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஓடு பீஸுகள் தான் நமக்கு தேவை. இதை மாதிரி 2-3 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் வச்சு நல்லா வந்து பவுட்ரு பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிகள் வச்சு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபைன் பவுடராக வேணும், அதுக்காக இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காப்பி வடிகட்டுற வடிகட்டியில் இந்த மாதிரி போட்டு தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல நைஸான பொடி கிடைக்கும். நான் சொல்கிற மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்க பட்டு சாரி கூட நீங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஜரிகெல்லாம் நல்ல தங்கம் போல் ஜொலிக்கும். இந்த வீடியோவை தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுற ஓணம் செலிப்ரேஷனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி ஃபைன் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டப் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக இதமான சூட்டில் உள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல சூடு தண்ணி வேண்டாம், கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான். ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கொட்டைகள் எதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க, ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டு அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்க துணிக்கு இந்த ஒரு லெமன் போதும். நீங்கள் எவ்வளோ துணி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 மெத்தடில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். என்னோடய சுடிதார் டாப்பும் ஷாலும் ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய குழந்தையோட ஒரு பாவாடை வந்து இன்னொரு மெத்தடில் க்ளீன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 2 ரூபா பேக்கெட் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 ரூபா பேக்கெட் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்க துணி எல்லா துணிகளையும் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளோட புடவைகள்லையோ ட்ரெஸ்ஸுலேயோ ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட நம்மளுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபங்க்ஷன் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜரிகை ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் இந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த மாதிரி நீங்கள் கும்மி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜரிகையில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அது இலகி வந்து நிற்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கைகளை வச்சு லேசாக உரசினாலே நம்மளுக்கு அழகாக வந்து போயிடும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் தாண்டி பார்த்தீங்கன்னா நல்ல துணிகள்லாம் ஊறி இருக்குது. இப்போ அந்த டப்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி கும்மி எடுத்தோம் அப்படின்னா நல்லா அதில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஜரிகையில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து கசக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு கூட நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். நம்ம இதில் லெமனும் ஷாம்புவும் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு அழுக்கு போகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்ம இதில் ஷாம்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நம்ம துணிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஜரிகைகளும் எந்த ஒரு ஃபேடும் ஆகாது. நம்ம வெளியே போடுற துணிகளை இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணால் கூட எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம்மளுக்கு புதுசாகவே இருக்கும். இதே மாதிரி நம்ம கும்மி எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதை 2 முறை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி தண்ணியில் 2 முறை நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம 2 டிப்பு வந்து ஃபாலோ பண்ணி எவ்வளோ பழசான ஜரிகையாக இருந்தாலும் எவ்வளோ பழசான பட்டு புடவையாக இருந்தாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணும்போது உங்கள் ஜரிகை வந்து பளபளன்னு தங்கம் போல் மின்னும். இப்போ நான் 2 மெத்தடு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு இதே மாதிரி கிண்ணத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஓடு பொடிகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து டீ பவுடர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம எப்பயும் டிகாஷன் காய்க்கிற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஓடு பீஸு இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 2 மெத்தடை செஞ்சு காட்டுறதுக்கு நான் 2 டப் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் திருப்பியும் இதமான சூட்டில் உள்ள தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி எப்போவுமே இதமான சூட்டில் தான் இருக்கணும். நல்ல சூடான தண்ணின்னா அது கூட நார்மல் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும் நமக்கு. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்ப் அண்ட் ஷைன் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கிறிஸ்ப் அண்ட் ஷைன் இல்லை அப்படின்னா நீங்கள் கஞ்சி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 டப்லையும் ஒவ்வொரு ஷேஷே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டப்பில் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா டிசால்வ் பண்ணி வச்சுருக்க அந்த ஓடு பொடிகளோட தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். அடியில் வந்து ஏதாவது இருந்ததுன்னா கரடு இருந்ததுன்னா அதை சேர்க்க வேண்டாம், தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிகாஷன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓடோட பீஸுகளையும் இல்லைன்னா டீ பவுடரோட தண்ணி வச்சு கிறிஸ்ப் அண்ட் ஷைன் வச்சு நீங்கள் துணிகளை முக்கி வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட பட்டு துணிகளோட அந்த ஜரிகெல்லாம் பார்த்தீங்கன்னா பளபளன்னு மின்னும். நார்மலாக நம்ம வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்ப் அண்ட் ஷைன் போடுவோம். ஆனால் கிறிஸ்ப் அண்ட் ஷைன் கூட நான் சொன்ன இந்த 2 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் துணிகளை முக்கி காய வச்சு பாருங்கள். சூப்பராகவே நம்மளுக்கு பளபளன்னு ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜரிகெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழசாக இருந்தாலும் அது புதுத்தன்மை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம டிப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம புழியவே கூடாது. அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் துணிகள் எத்தனை வருஷம் பழக்கம் ஆனாலும் அந்த ஜரிகை எவ்வளோதான் ஃபேடாக இருந்தாலும் அது அப்படியே புத்தம் புதுசாக ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம வெயிலில் காய வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட துணிகள் புதுசு போல் மாறிடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பட்டு துணிகளோட ஜரிகை பார்த்தீங்கன்னா தங்கம் போல் ஜொலிக்கும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.